64 திருக்கோயில்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சிதிலமடைந்த திருக்கோயில்கள் 150 திருக்கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 85 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்படும். 162 திருக்கோயில்களில் தேவைப்படும் பொதுவான திருப்பணிகள் அனைத்தும் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். அதே போல மண்டபங்கள், சுற்று மண்டபம், வசந்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் இலைப்பாறும் மண்டபம் போன்றவைகளுக்காக மருதமலை, சமயபுரம், குன்றத்தூர் போன்ற 13 திருக்கோயில்களில் சுமார் 21 கோடியே 37 லட்சம் ரூபாயில் மண்டபங்கள், இந்த மேற்கண்ட மண்டபங்கள் அனைத்தும் கட்டித்தரப்படும். குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் உட்பட 8 திருக்கோயில்களுக்கு சுமார் 22.25 கோடி மதிப்பீட்டில் ராஜகோபுரம் கட்டித்தருவதற்காக இந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் நீண்ட சுற்றுகள் உடைய 38 திருக்கோயில்களில் 30 லட்சம் மதிப்பீட்டில் 62 மின்கல சக்கர நாற்காலிகள் இந்த ஆண்டு மக்களுக்காக வழங்கப்படும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களை தொடர்வண்டி நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோயிலுக்கு கட்டணம் இல்லாமல் அழைத்து வருவதற்காக 4 சிற்றுந்துகள் 1 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு வழங்கப்படும். திருநெல்வேலி மாவட்டம் காரையார் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோயிலில் வருகை தரும் பக்தர்களுக்கு மலைக்கு கட்டணம் இல்லாமல் சென்று வருவதற்காக 2 பேருந்துகள் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு வழங்கப்படும். 16 திருக்கோயில்களில் ரூபாய் 10.25 கோடி மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடங்கள் இந்த ஆண்டு ஏற்படுத்தப்படும். அன்னதான திட்டத்தின் கீழ் 10 திருக்கோயில்களில் நாள்தோறும் பயனடையும் பக்தர்களின் எண்ணிக்கையை இந்த ஆண்டு அதிகப்படுத்தி விரிவாக்கம் செய்திருக்கிறோம். சென்னை திருக்கோயில் பணியாளர்கள் நலன்களை கருத்தில் கொண்டு திருக்கோயில் பணியாளர்கள் ஓய்வு பெறும் போது தற்போது ஈட்டிய விடுப்பு 210 நாட்கள் ஒப்படைப்பு செய்யப்பட்டு அதற்கான பணப்பலன்களை பெற்று வரும் நிலையில் ஒப்படைப்பு செய்யப்படும் ஈட்டிய விடுப்பை இந்த ஆண்டு முதல் 240 நாட்களாக உயர்த்தி திருக்கோயில் பணியாளர்களுக்கு இந்த பணப்பலன்கள் வழங்கப்படும். திருக்கோயில் பணியாளர்களுக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக இருந்த நிலையில் அதனை 12 மாதங்களாக உயர்வு செய்யப்படும். திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகளின் திருமணத்திற்காக தற்போது ஆண் பணியாளர்களுக்கு 6000 ரூபாயும் பெண் பணியாளர்களுக்கு 10,000 ரூபாயும் என வழங்கப்படும் திருமண கடன் இனி முதுநிலை திருக்கோயில்களின் பணியாளர்களுக்கு 2 லட்சமாகவும் முதுநிலை அல்லாத திருக்கோயில்களின் பணியாளர்களுக்கு 1 லட்சமாகவும் உயர்த்தி வழங்கப்படும். திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கையின் போது திருக்கோயில் பணியாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதோடு 50 விழுக்காடு கட்டண சலுகையும் வழங்கப்படும். திருக்கோயில்களின் வெளிப்படையாக தேர்வுகளை நடத்தி நேர்முக பணியிடங்களுக்கு பணியாட்களை சேர்க்கும் விதமாக இந்த ஆண்டு திருக்கோயில் மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக விதிமுறைகளின்படி தகுதியான பணியாளர்களை வெளிப்படை தன்மையுடன் தேர்வு செய்வதற்கு திருக்கோயில் பணியாளர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு அமைக்கப்படும். திருக்கோயில்கள் நடத்தப்படும் 4 பள்ளிகளில் சுகாதார வளாகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, விளையாட்டு மைதானம், கலையரங்கம், தரைதளம் அமைத்தல், ஸ்மார்ட் போர்டு, கண்காணிப்பு கேமரா போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக 5.52 கோடி இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தற்போது வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதால் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவின் மூலம் அச்சில் இல்லாத, இதுவரை அச்சிற்கே வராத, திருக்கோயில் வளராறு, பக்தி தமிழ் இலக்கிய நூல்கள் என 108 அரிய நூல்கள் செம்பதிப்பாகவும் மலிவு பதிப்பாகவும் வெளியிடப்படும். அவற்றை மின்னணு நூல்களாகவும் தரவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிவகை செய்யப்படும். முதுநிலை திருக்கோயில்களின் தல வரலாறு இத்துறையால் தமிழில் வெளியிடப்பட்ட நிலையில் வெளிமாநிலங்களும் மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் எளிதும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடப்படும். திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கம்
முக்கிய திருக்கோயில்களில் திருத்தல வரலாறு, பெருமைகள், வழிபாடு, சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டிடக்கலை, மன்னர்களால் மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகள் மற்றும் அத்திருத்தங்களுடன் தொடர்புடைய பக்தி இலக்கியங்கள் ஆகியவற்றை பக்தர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ளும் வகையில் மேற்கண்ட சிறப்புகளை படக்காட்சிகளாகவும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் குரல் வழி விளக்கங்களாகவும் அறிந்து கொள்ளும் வகையில் மெய்நிகர் காட்சி தொழில்நுட்பம் விர்ச்சுவல் ரியாலிட்டி அடிப்படையிலான திருக்கோயில் வரலாற்று விளக்க அரங்கங்கள் உருவாக்கப்படும். திருக்கோயில் மற்றும் திருமணங்களுக்கு சொந்தமான யானைகள் புத்துணர்வு பெறும் வகையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றம்படுகையில் மீண்டும் நடத்தப்படும். இம்முகாமிற்காக 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களின் பழமையும் பெருமையும் மிக வரலாற்று சிறப்பையும் கல்வெட்டு, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலான கலை சிறப்புகளையும் ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முதற்கட்டமாக 2000 ஆர்வலர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய திருக்கோயில்களுக்கு வெற்றி கலை அறிவுசார் திருக்கோயில் பயணம் இந்த ஆண்டு முதல் ஏற்படுத்தி தரப்படும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திருக்கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இவ்வாண்டு மொத்தம் 10,000 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மண்டல இணை ஆணையர் அலுவலகம் வாரியாக அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய திருக்கோயில்களுக்கு ஒரு நாள் ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்படும். தமிழ் நிலத்தின் முகவரியாகவும் குறிஞ்சி நில தலைவனாகவும் உலகத் தமிழர்களின் ஒற்றை முகமாகவும் சங்ககாலம் தொட்டே தமிழர் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் இலக்கிய மரபோடும் நெருங்கிய தொடர்புடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் சிறப்பு மிக்க திருத்தலங்களாம் ஆறுபடை வீடுகள் என அழைக்கப்படும் ஆறுபடை வீடு முருகப்பெருமான் கோயில்களையும் தமிழ்நாட்டின் முன்மாதிரி கோயில்களாக மாற்றுவதற்கான திட்ட அறிக்கை இவ்வாண்டு தயாரிக்கப்படும். அருளாளர்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் திருக்கோயில் சார்பாக மிகச் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படும். கிராம தெய்வங்களின் கலை விழா தமிழர்களின் தொன்மையான வழிபாட்டு மரபின் தொடர்ச்சியாக இன்றளவும் தமிழகத்தின் கிராமங்கள் தோறும் பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் மக்கள் இறை நம்பிக்கையுடன் பண்பாட்டு மரபுடனும் ஒன்றிணைந்து வழிபட்டு வருகின்றனர். கொற்றவை, கன்னிமார்கள், காளியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், எல்லையம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் ஐயனார், கருப்பசாமி, வீரபத்ரன், சுடலைமாறன், முனீஸ்வரன் போன்ற ஆண் தெய்வங்களும் இவர்களின் இந்த ஆன்மீக தெய்வங்களை பற்றிய கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இத்தொன்மையான கிராமிய வழிபாட்டு மரபுகளையும் கலை பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் அனைத்து மண்டலங்களிலும் ஒரு கிராம தெய்வ திருக்கோயிலை மையமாக கொண்டு கிராம தெய்வங்களின் பெருமையையும் வழிபாட்டு முறைகளையும் உணர்த்தும் வகையில் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள், கூத்துக்கலைகள் மற்றும் நாடகங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கிராம தெய்வ கலை விழா ஆண்டுதோறும் நடத்தப்படும். திருக்கோயில்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத நிலங்களில் அந்தந்த திருக்கோயிலுடன் தொடர்புடைய தல விருட்சங்கள் மற்றும் மண்ணுக்கேற்ற மரங்கள் அடர் வனங்களாக வளர்க்கப்பட்டு மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டு மேலும் திருக்கோயில் பூஜைகளுக்கு தேவையான மலர்களை வழங்கும் செடிகள் வளர்க்கப்பட்டு திருக்கோயில் நந்தவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே முதியோர்கள் மற்றும் இளம் தலைமுறையினரும் வழிபாடு செய்வதற்கான சூழல்கள் உருவாக்கி தரப்படும். திருக்கோயில் பிரசாத கடைகளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் பொது ஏலம் மற்றும் தனியார்களால் நடத்தப்பட்டு வந்ததை திருக்கோயில் வெளியே தயாரிக்கப்படுவதை தவிர்த்து திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தரமான பிரசாதம் வழங்கும் வகையும் சரியான விலையில் வழங்கும் வகையிலும் அந்தந்த திருக்கோயில் வளாகத்திலேயே திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 15 முதுநிலை திருக்கோயில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று இதர முதுநிலை திருக்கோயில்களிலும் இதே நடைமுறையில் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக அறிவிப்பாக வெளியிட்டுக் கொள்கிறேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக அறிவிப்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அறிவிப்பு. தலைப்பு மட்டும் படிச்சிடலாம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில் வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களுடன் கூடிய பாதுகாப்பு திறனாளர்களை உருவாக்கும் பயிற்சி வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் உயர் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த உலகளாவிய சான்றிதழ் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலமாக சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலை வாய்ப்பில்லாத IT பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான திட்டம் உருவாக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய
அறிவுறுத்தலின் பேரில் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். வெட்டு தீர்மானங்கள் திரும்ப பெறணும் ஒரு கோரிக்கை வச்சு அதை படிச்சிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை தயாரிக்க எனக்கு முழு உதவியாக இருந்த இத்துறையின் அரசு செயலாளர் அவர்களுக்கும், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயலாளர் அவர்களுக்கும், இத்துறையை சார்ந்த கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர்